சிறப்பாய் வாழ்த்தி கார்பெரும் கைலாசம் காத்த பெருமாள் செல்லாக்கார சுவாமி கதையை பாட ஏற்பெரும் கடலை ஒரு அகல் பெயரை இன்புடன் படைத்து இயல்பாய் அணிதொழுது ஊர் சிறக்க உலகுழந்தல் அருளை போற்றி வேள முகத்துவம் காப்புதாமே கைலாச பரஞ்சோதி அருளினாலே கைலேங்கிரியில் பிறந்த யோகன் ஒளியாக ஒத்த பந்தன் கையிலேந்தி உடையவரை அடி தொழுத வரகை கைலவல்ல குணமுடையும் செங்கக்காரன் காரில் நலனிடத்தில் பூஜை உண்டு கையிலே பிறந்த கதை வளமைய பாட கலைமகளை அனுதினம் வாழ்த்துவோமே முழக்கம் அதுபோல இருகையில் கேடையும் கத்தியும் துடிதுடித்து விளையாடும் வேளையில் சுற்றி நிற்கும் பிசாசு கண்டஞ்சி ஓடவும் வடிவு கொண்டு பல நிறமாகவும் வையகத்தோர் புகழ்ந்து நின்றாடவும் சரிதான் துடிதுடித்து விளையாடி வருகின்ற தெய்வமே சிங்கிடக்கார சுவாமி கைலாசோ 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 ஆதிவெளி கைலாசோ கைலாசோ அருளிருக்கோ கைலாசோ 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 ஆதிவெளி கைலாசோ கைலாசோ சிவனிருக்கோ கைலாசோ 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 நடுவெளி கைலாசோ கைலாசோ முக்கொடி தேவாரே 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 கைலாசோ கைலாசோ முக்கொடி தேவாரே 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 கைலாசோ கைலாசோ 44 ரிஷிமாரோ 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 ஆடி தொலைகிற கைலாசோ கைலாசோ ஆதி பார்வதி இருக்கிற கைலாசா லாசமதே லாசமதே கைலாசமதே சரையோ நிக்குறாரே லாசமதே 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 அந்த புசுடையோ விச்சிருந்தார் ஈஸ்வரனாதி
மலையிலே தேவா தேவர்கள் அனைவரும் விடைசூழ கொடி தேவார்கள் தானவர்கள் எல்லாரும் விடைசூழ சமயத்தார்கள் இப்படி அனைவரும் முனிமார்கள் எல்லாம் விடைசூழ்ந்திருக்கு தூணி பொன்னி உருக்கி வார்த்தை சொல் முத்தானி பழகிப்பாவி கொண்டும் கையிலே சரி அருள்மையால் இடமாக வைத்து சமயம் அமர்ந்திருக்கின்றார் அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்திலே சமயத்தில் பார்வதியால் இடது பாகம் அமர்ந்த பகவான் வலது பாகத்திலே கைலாசம் கோலம் கொண்டிருக்கின்றது அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே பார்வதியானவள் பகவானிடத்தில் வந்து செல்கின்றார் பகவானே அடிவணங்கி என்று சொல்கின்றார் தெரியுமா ஆதிபதம் தான் வணங்கி தான் வணங்கி ஆதிபரே சமாய் மனமகிழ்ந்து மனமகிழ்ந்து தானொரு தருபதேசம் உபதேசம் மனமகிழ்ந்து 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 தானொரு தருபதேசம் உபதேசம் உபதேசம் தானொருக்கே தானொருக்கே மூடி கணக்கே முடி தளர்த்தே அவளிடத்தே மாயிருந்து அரியத்தின் பொருளை கேட்டு தன்னை கண்டு தன்னை கண்டு அதென்ன நகருப்பாய் மனவருப்பாய் பார்வதி பார்வதி மனவருப்பாய் 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 அருகையே பார்வதியே பார்வதியே கள்ளலி பார்வதியே அடிகளை மறைத்து வைத்து மகளாய் கெட்டதினால் மகளாய் கெட்டதினால் அனல் மகளாய் கோவையினார் மாய செய்த வடிவேலா மகளாய் கோவையினார் மாய செய்த வடிவேலா மகளாய் கோவையினார் ஆயிர மகாதிபர்
காகவல்லோ ஆகவல்லோ ஆகவல்லோ முகத்தில் தாபம் இருந்தால் தவம் இருந்தால் ராசப்பா அதியரசன் 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 அதிதவான் செய்ததினால் செய்ததினால் அதியரசன் 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 அம்பிகைதான் சென்றிருந்தான் அங்கை உம்மை பார்த்ததியே மகளாக தான் அப்படியாகவே பகவானும் பார்வதியின் கைலாசமலையில் இருக்கக்கூடிய சமயம் பார்வதியானவள் பகவானை பார்த்து கேட்கின்றார் சுவாமி எனக்கு நெடுநாளாகவே ஒரு ஆசையானது இருந்து வருகின்றது உனக்கு நிறைய ஆசை இருக்கும் நிறைய ஆசை இருக்கிறது ஆனா அதுல இது ஒரு முக்கியமான ஆசை சுவாமி அப்படியா அதாவது நீங்கள் என்னை திருமணம் முடிக்க வரக்கூடிய நேரத்தில் வயதான ஓலத்தில் வருகின்றீர்கள் ஆமா ஒரு நாளும் புது மாப்பிள்ளை போல ஒரு நாளும் ஓலத்துல வந்தது கிடையாது ஆமா அது மட்டுமில்ல என் அண்ணரோ மாயவர் இருக்கின்றார் அல்லவா ஆமா அவரோ இறக்கின்றார் சரி நானும் பல பல பிறவிகளை எடுத்து வருகிறேன் ஆனால் என்ன பிரம்மதேவரும் அதே போலதான் ஆனால் இந்த அறிவலத்தின் பொருளை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் சுவாமி என்று கேட்டால் பார்வதி சுவாமி உனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு இல்லையா ஆமா இப்போ இந்த இடத்துடைய பொருள் உனக்கு தெரிய வேண்டும் பார்வதி அந்த பொருள் உனக்கு தெரிய வேண்டும் என்றால் இந்த இடத்துக்கு சரிபட்டு வர கைலாசமலை ஆகாத சுவாமி ஆமா அப்படி என்றால் எங்க போகலாம் ஆகையால சரி இந்த சிவபெருமான் எங்க போக வேண்டும் என்று சொல்கின்றார் நடுக்கடலுக்கு போகலாம் என்று சொல்லி 7 கடலுக்கு அப்பாலே வருகின்றார் நடுக்கடலில் வந்து இருந்து கொண்டு அழகாகவே உபதேசத்தை உரைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார் சிவபெருமான் பார்வதிக்கு இப்படி சொல்லும்போது நிற்கின்றார் வடிவேலரானவர் நினைத்துக் கொண்டு வருகின்றார் அதாவது நம்ம அப்பா அம்மா கைலாச மலையில தானே இருக்கணும் ஆமா ஒரு நாள் நம்மளை விட்டு போக மாட்டாங்க எந்த தினத்துல இந்த இடத்தை விட்டு போக மாட்டாங்க ஆனா இன்று என்ன ஒரு 2 பேரும் தனியாக செல்கின்றார்களே இதற்காக செல்கின்றார்கள் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக மனித ரூபத்தில் இல்லாமல் தன் தாயின் அப்படி சடையில் இருக்கின்றார் ஆனால் பார்வதிக்கோ அந்த வடிவேலர் வண்டு ரூபமாக உடிக்கவத்தை இருப்பது தெரியாது தெரிந்தால் என சொல்லியிருக்கிறார்களா அம்மா நாம் இருவரும் போது யாருக்கும் தெரியக்கூடாது சரி ஆனால் இந்த வடிவேல் தன் தாயின் தலையில் அப்படி வந்து தாய்க்கே தெரியாது சரி அறிவலத்தின் பொருளை எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தார் வடிவேலரானவர் போய் நம்ம அப்பா அம்மா இவ்வளவு நம்மளுக்கு தெரிஞ்ச காரியம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பல இருந்து நாம ஏதோ ரகசியத்தை சொல்லணும்னு பார்த்தா தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்லி இருக்கிறாரு அப்படியே மரணம் அப்படியே வந்து என்ன செய்கின்றார் அப்படியே வண்டு ரூபமாக இருந்தவர் அப்படியே பறந்து செல்கின்றார் இந்த பரமன் சிவபெருமானுக்கு கோபமானது வருகின்றது மாயம் செய்த வடிவேலா அதே இடத்தில் அதாவது நீ கள்ளமலாக கேட்டதினாலே சரி வண்ட ரூபாக பிறந்த நன்மையாலே நீ மகரமாக பிறக்க கணபதி என்று சாபத்தை கொடுத்து சாபத்தையும் கொடுத்து பார்வதிக்கு சாபம் எப்படி கொடுக்கின்றார் தெரியுமா கள்ளமதாக உன் மகனை கூந்தலுக்குள் ஒழித்து வைத்த காரணத்தால் கடல் மகளாக பிறக்க கணபதி என்று சாபத்தை கொடுத்து சொல்லும் போது பார்வதியால் என்னையா கேட்க அப்படி இங்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது அதிக என்று சொல்லக்கூடிய பரதவனானவன் அப்படியே திருமுகத்தில் சிவபெருமானை நோக்கி சரி தினந்தோறும் பூஜையானது செய்து வருகின்றார்
ஆமா. அப்படி பூஜை செய்து வரக்கூடிய நேரத்திலே இந்த அதியரசனானவன் கடலிலே பிடிக்கக்கூடிய முதல் மீனை ஆமா. அப்படி இறைவனுக்கு கொடுப்பார். சரி. மற்ற மீன்களை எல்லாம் எடுத்தான் விற்று வியாபாரம் செய்வார். அவருடைய மகனுடைய தொழில் மீன் பிடித்த தொழில். ஆமா. அந்த மீன் பிடித்து கொடுக்கின்ற முதல் மீனை அந்த கடவுளுக்கே படைத்து விடுவார் இல்லையா? ஆமா. அப்படி இருக்கின்ற வேளையில் அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே சரி. அவர்களுக்கு எல்லா செல்வங்கள் இருந்த பொழுதிலும் சரி குழந்தையானது இல்லை. என்ன பார்த்தாலும் குழந்தை பிரச்சனை. ஆமா. எனக்கு பணம் இருக்கும், பொருள் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். சரி. ஆனா குழந்தை இல்லைங்கிற நிம்மதி நிறைய வீட்டுல இல்ல. அதாவது இன்னைக்கு 6 பெத்து போட்டாங்க. சரி. கிடைக்காது கிடைக்காது ஆமா. உடம்பு அப்படி இருந்துச்சு. ஆமா. இன்னைக்கு 1 பக்கத்துக்குள்ளேயே முக்குன்னு முக்க வேண்டியது. ஆமா. அதுல வேற ஆசாசையா கனவு நினைப்பான், எம்மா நல்ல ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்று தந்து, 2வது ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று தந்து. ஏன்னா குழந்தை பிறக்கிறது நம்ம மட்டும் இல்ல, அந்த இறைவன் நினைக்கணும். அப்படி மாமா வேண்டாம் வேண்டாம்னு நினைச்சாரு. என்ன செய்யறதுக்கு வந்து ஒண்ணு பிறந்துட்டுதே. மாமா அங்க இருக்காரு, மாமா அங்க இருக்கான் இல்லையா? மாமாங்க அடிச்சுட்டு இருக்காரு. மாமா வேண்டாம் வேண்டாம்னு நினைச்சாரு, பிறந்திருக்கு பாருங்க. ஆமா. இப்படி இந்த குழந்தைகளும் கருப்பது கஷ்டம். இருந்தாலும் இந்த ஆண்டவனை நினைத்து அதிரசனை இருக்கும் போது கிடைக்கிற அழகான ஒரு குடும்பத்தை வீட்டில் நினைக்கின்றார். அப்படி இது அவமானது திரைமுகத்திலேயே செய்து வருகிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே மங்கபதி ஆனதிலே 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 செய்தவினா செய்தவினா ஆனதிலே ஆனதிலே பார்வதியை அவளாக தான் கொடுத்தான், வயது 16 பார்வதிக்கு அந்த மன்னா செய்ய நாளாச்சு. அறிந்து தெரியாமல் இந்த சரத்தில் இணங்கி மனம் செய்து வருமளவு காப்பதற்கு 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 மாறுவாருக்கும் என்றார் அர்த்தம் காப்பதற்கு 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 வருத்தம் என்றார் வருத்தம் என்றார் தாசம் காப்பதற்கு முனி மாறு வருத்தம் என்றார். அதாவது பார்வதி அந்த அதியரசனுக்கு மகளாக கொடுத்து வயதோ 26 ஆச்சு. ஆமா. அப்படின்னா 12 வயசு ஆச்சு. அப்படின்னா இப்பொழுது திருமணம் முடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல மகரத்தையும் கொள்ள வேண்டும். இந்த கடலிலே வாழ்கின்ற மகரத்தை யார் கொள்கின்றார்களோ அவர்கள் எனது மகனுக்கு இந்த திருமணம் எடுத்து கொடுப்பேன் என்று சொல்ல அதை பார்த்தார் சிவன். அதாவது சிவபெருமான் நினைக்கின்றார், இப்பொழுது நாம் பார்வதி திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கையிலே ஒரு சக்தி இருக்க வேண்டும், இல்லை என்றால் சிவம் இருக்க வேண்டும். இரண்டும் இல்லை என்றால் இருள்மயம் ஆகிவிடும். இந்த கைலாச மலையிலே பல கருவூலங்கள் இருக்கின்றது. அவை இப்படி போட்டு விட்டு போக முடியாது. கைலாசத்தை காக்க வேண்டும் என்றும் முனிமார்களை வருத்த வேண்டும் என்றார்கள். சரி. முனிமார்களை வரவழைத்தார்கள். முனிமார்கள் வந்து என்ன சொல்கின்றார் சொல்கின்றார்கள், கந்தடி கழிந்து பல முனிமார்கள் எல்லாம் பல முனிமார்கள் எல்லாம் கந்தனுட முன்பதிலே வந்து சிவ 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 கையிலையாளி சிவ 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 கையிலாளி சிறுவர்கள் தலையழைத்த
கூடி வாக்குரைக்க வேண்டும் தேவர் வளமதை எடுத்த சிவனாரே காலனை உரைத்த சிவனாரே காலனை உரைத்த சிவனாரே பார்வையில் எங்களுக்கு தீர்த்தவரே மங்கையுமை தீர்த்தவரே மங்கையுமை தங்காரணிய சூழனை ஏகலித்த கோவே புறத்தை சுத்தரித்த முத்தனரே சுவாமி புறத்தை சுத்தரித்த முக்கணரே சுவாமி ஆதிமூல மந்திரமே ஆதி சிவன் பொருளே பொருத்தங்களை உறுதியிடம் காப்பி ஆண்டருளை எங்களோடு ஆதி சிவனாரே எங்களது ஆதி சிவனாரே அடியேர்கள் எங்களை தனையேற்ற பணிவிடையே என்று மணிமார்கள் நின்று கொஞ்சம் மொழி தவற மொழிமார்கள் நின்று மொழி தர அனுமதி ஏதுரை செல்வார் முனிமார்கள் வார்த்தையது கேளுள்ள முனிமார்கள் வார்த்தை ஒன்று கேளானது அதியரசன் நலத்து மகளாக பார்வதியை கொடுத்ததுமே அருவி மகளாக பார்வதியை கொடுத்ததுமே அருகு அவையக்கு ஏறாறு பிராயம் அது ஆச்சு கண்ணியது மனமுடித்து கையிலே வருவேன் மனமுடித்து கையிலே வர வேண்டாம் நடுக்கவினா சுனைய ஆச்சு செந்தந்த மங்கப்பதியில் செந்திருந்த மங்கை பதிவேது ஆயினியை மனமொடுத்து வடிவேலன் நகரமத இருப்பவரை சாபமது தீர்த்து இருப்பவரை சாப்பதனை தீர்த்தே அங்கையுடன் நாங்கள் எல்லாம் இங்கு வர மட்டும் ஆசினியை அதிக வரம் பெற்றவர்கள் உண்டு ஆசினியில் அதிக வரம் பெற்றவர்கள் உண்டு வந்தவர்கள் கீழோர செய்ய வண்ணம் என்னோட கையிதனை காப்பவும் முனிமாறே என்னோட கையிலதனை காப்பது முடிவாரே என்னுரைக்கு ஆதிவரம் எல்லோரும் கேட்டு கேட்டவுடன் முனிமார்கள் கிடுகிடுவென்றாடி ஒரு முனிமார்கள் கிடுகிடு வந்தாடி மனம் கலங்கி பதறி உரை சொல்வார் அனுகருட செய்தியெல்லாம் அறிவேறு கோரி வருட செய்தி எல்லாம் அறிவேறு கோரி புரியாத காப்படைத்து மொழிந்த உரை ஏது மலைகளிலே புகைகளிலே வருத்தமுற்று இருப்போம் மலைகளிலே குகைகளிலே வருத்தமற்று இருப்போம் அம்மாவ யாரு வந்த சண்டையிட மாட்டோம் அஞ்சியவ தன்னை பொறுத்து அஞ்சி இருப்போம் அவர் தன்னை பொறுத்து அஞ்சி இருப்பாரா ஏறாமல் மீறி
அம்மனாக சென்று ஆயுதங்கள் எடுத்து வெற்றி கொள்ள வேண்டதும் உண்டோ ஏலாத காரியத்தை எங்களிடம் உரைத்தி விடமிட்டு போவதற்கு திருவுள்ளவும் மாற்று தேவனின்ற மனமதுர சிவனாரும் மனமகிழ்ந்து மனமொன்று சிவனாரை மனமகிழ்ந்து ஒப்புணங்கள் விட்டு நம்மளே உரைத்திடவே முனிமார்கள் கேட்டு உரைத்திடவே முனிமார்கள் கேட்டு உம்முடைய கைலாசம் காக்க வெப்பமுள்ள அதிசூர வெப்பமுடையோதான் வீரவனன் தேவர்களும் வளமுள்ள பலவாள் ஆரவல்ல போதோ வெகுவரங்கள் கேட்பான் கைலாசம் காப்பான் என்று மடக்குள்ள வந்தால் சதலாமலே வெல்வான் ஓடாத பலமுடையன் ஆறு நிகர் இல்லாதான் வலுவுடைய சோரமனொருவர் வந்தாலும் இருவருக்கு செய்வார் ஈஸ்வரனை கொண்டாட திருமாயன்று பெருமாளுக்கு முன்னுரை ஆண்டான் அடுவே சங்கரகாரன் தனிபிரதி செய்தான் காத்திடுவான் கைலாசம் எழுதிடுவான் கணக்கு கையிலே யாரொருவர் வரவும் விட மாட்டான் பண்ணி முடிக்கிடுவான் சட்டம் அது இடுவான் நாறு பிறவி செய்ய மனதுறல வேணும் தம்முடன் பிறவி செய்ய சிவனாறு அருள் செய்ய சிவனாறு முனிமார் உலகிடவே சிவனாறு வடபுறத்தில் காளாத்தி மலையுடன் குருக்களம் பார்த்து வேள்வி வெட்டும் என்றாரே இப்படியாகவே அதாவது கைலாசம் காக்க வேண்டும் என்று சொன்னார் முனிமார்களை அழைத்து கேட்கின்றார் சிவபெருமான். அப்பா முனிமார்களை தேவாதேவர்களை பார்வதியை அதிரேசனுக்கு மகளாக கொடுத்தது உங்களுக்கு தெரியும் அல்லவா? இந்த பார்வதிக்கு வயது 12 வயது ஆகிவிட்டது. அது மட்டுமல்ல, என் மகன் வேலவனானவன் திரைமுகத்திலே மகரமாக பிறந்து அட்டகாசங்கள் பல செய்து வருகின்றார். ஆகவே அந்த பார்வதியை திருமணம் முடித்து வர வேண்டும், என் மகனின் சாபத்தை தீர்க்கவும் வேண்டும். அதிரேசன் என்ன ஒரு சொல்லி இருக்கின்றார் தெரியுமா? அந்த மகரத்தை கொள்பவர்களுக்கு என் மகளை திருமணம் முடிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதனால் அப்படி என்று சொன்னால் நான் சென்று கொண்டால் தானே பார்வதி திருமணம் முடிக்க முடியும். அப்படி என்றால் இப்படியே போக முடியுமா? முடியாதல்லவா? கைலாசமலையை காவல் செய்ய வேண்டும். ஆகையால் உங்களால் முடியுமா மணிமார்களை? அப்படி சொல்லும் போது என்னையா சொல்கின்றார்கள்? சொல்கின்றார்கள் சுவாமி, என்ன
எங்களை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதாவது நாங்க முழுக்க முழுக்க தவம் தான் இது செய்வோம். சரி தவம் செய்வோம். தவம் செய்யக்கூடிய நேரத்துல யாராவது ஒரு ஆள் என்னிடத்தில் கோர்புரிய வந்தார்கள் என்று சொன்னால் பேசாம கொஞ்ச நேரம் இருப்போம். அதுவும் இல்லாம மறுபடியும் சண்டைக்கு வந்தோம்னா மலை குகையில சென்று ஒளிஞ்சிருப்போம். அவ்வளவுதான். அப்படியே எங்களை விடலான்னு சொன்னா சாபத்தை கொடுத்துருவோம். மண்ணா போ நாசமா போன்னு சாபத்தை கொடுப்போம். அவ்வளவுதான் முடியும். அவ்வளவுதான் எங்களால முடியும் சுவாமி. அதனால காக்க முடியாது. ஆனால் இந்த கைலாசமலையை காக்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது வல்லுடைய பலமுடைய அப்படி முறுக்கு மீசக்கார செங்கடாகார சுவாமியை பிறவி செஞ்சா முன் உலகை காத்தான் என்றும் அந்தி காத்தான் என்று சந்தி கத்தான் என்று சொல்லி அந்த பூதத்தை பிறவி செய்தால் செங்கடாகார சுவாமியை பிறவி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. கைலாச மலையையும் காட்டுக்கிடுவாரு. சரி உங்களோட கருவத்தை எல்லாம் எழுதுவார். அப்படியானால் நீங்க சொல்லுவது போல் செங்கடாக்கார சாமி பிறவி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இந்த கைலாசமலும் நீங்க இந்த கருவத்தை காப்பான் அல்லவா செய்தான். அப்படி என்று சொல்ல என்னை ஆசைகின்றார்கள் ஆகட்டுமே என்று சொல்லி சிவபெருமான் மணிமார்களை பார்த்து சொல்கின்றார். அப்பா அதாவது இந்த செங்கடாக்காரனை பிறவி செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே சொல்லிவிட்டேன் அல்லவா. தாங்கள் சென்று அதாவது கைலாச மலைக்கு வடபுறத்தை காலாத்தி மலைதனிலே கல்வெட்ட பாறையிலே சென்று வேள்வியானது வளருங்கள் என்று சொன்னார். என்று சொல்ல அதை வேள்வி வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் சும்மா மட்டவங்களாயா பிறவி செய்யறோம். முறுக்கு வீரன் முறுக்கு வீசக்காரன் செங்கீடாக்காரை நாம் பிறவி செய்ய வேண்டும். அப்படி பிறவி செய்ய வேண்டுமா? சும்மா முடியுமா? முடியாது. எல்லா மணிமார்களும் வர வேண்டும் அல்லவா. அப்படி என்று எந்த மணிமார்கள் எல்லாம் வருகின்றார் பாருங்கள். சொல்லுங்கள். நந்தி என்ற மாமணியும் வந்து கோடினா வந்து கோடினா வந்து கோடினா கோட்டு மாமணியோ வந்து ஓடினா வந்து ஓடினா ராசமணி ராசமணி வந்து ஓடினா கோட்டு மாமணியோ வந்து ஓடினா வந்து ஓடினா ராசிமா மாமணியோ வந்து ஓடினா சத்திமணி விசாசமணியோ வந்து ஓடினா வந்து ஓடினா கவியாசமணியோ வந்து ஓடினா பெரிய அகத்து மொழி வந்து கோடினா வந்து ஓடினா வந்து ஓடினா பெரிய அகத்து மொழி வந்து ஓடினா வந்து ஓடினா வந்து கோடினா மொழி மார்கள் எல்லா சந்தோஷம் சந்தோஷம் கைலாச வள்ளர் முன்பிலே சென்று முன்பிலே சென்று மொழிமார்கள் வந்து கைலாச வள்ளர் முன்பிலே சென்று பிள்ளை மொழிமார்கள் நீங்களே எல்லாம் நல்ல கையாக நல்ல குணமதியா சித்திரம் போல நல்ல வேள்வியை வெட்டி பாலகி அகலம் வளர்த்து நல்ல வேள்வியை வெட்டி
செங்கிடா காரணி சூரகங்கள் காத்த பெருமாள் உடனே வேலி தலை வெட்ட வேண்டும் என்று வந்துடுவார். சென்றார் முனிமார் ஒரு தளத்தில் சிறப்பா இருந்து தகையாறி கண்டார் சிவனார் உரைத்ததலம்